அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள். எல்லோருக்கும் உதவி செய்யும் நல்ல மனதுடன் எந்த காரியத்தையும் திறமையாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள். டிசம்பர் 2025 மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளும் அவற்றின் மாற்றங்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தப் போகின்றன, நீங்கள் எப்படி செயல்பட்டால் நன்மைகளை அடையலாம் என்பதை விரிவாக காணலாம். நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டை மனமாற செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல உயர்வுகளையும் பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் குன்றாகுடி முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய நன்மை அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் செவ்வாய்க்கிழமையில் ஸ்கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் பாராயணம் செய்வது ரொம்ப நல்லது. முருகனை வழிபடுங்கள். அனைத்து வகையிலும் முன்னேற்றம் பெற முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம். லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த மாதம் உங்கள் ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான், சுகஸ்தானத்தில் சந்திரன், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான், ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவான், சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் விரயஸ்தானத்தில் கேது பகவான் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. முக்கியமான கிரக பெயர்ச்சிகள். டிசம்பர் 6 சுக்கிர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். டிசம்பர் 16 சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். டிசம்பர் 30 சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எதிர்பாராத பணவரவு இருக்கும். பணவரவு சீரான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிகளுமே முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை அளிக்கின்றன. தடைகள் வந்தாலும் சோர்ந்து விடாமல் தங்கு தடை இல்லாமல் உங்கள் காரியங்களை செயல்படுத்தினால் கட்டாயம் நன்மைகளை பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடையே இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல மகிழ்ச்சியையும் சகஜமான நிலையும் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் முன்கோபத்தை தவிர்த்தாலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதம் பெற முடியும். கோபத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். சின்னதாக எதிர்பாராத செலவுகள் வரலாம். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க சற்று தாமதம் வரலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் குடும்ப உறுப்பினர்களுடனும் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் சற்று மந்தமான நிலையில் இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. போட்டிகள் பற்றி கவலைப்படாமல் உங்கள் தொழில் வியாபாரத்தில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள். புதிய நண்பர்களின் உதவியால் எதிர்பார்ப்புகள் நீங்கி நன்மைகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென வெளியூர் மாற்றம் வர வாய்ப்புள்ளது. நீங்கள் நினைத்த இடமாக கூட இருக்கலாம். சக ஊழியர்களிடம் பேசும்போது ரொம்பவும் கவனமாக பேசினால் நல்லது. கோபப்படாதீர்கள், அது பல சிக்கல்களை கொடுத்துவிடும். கணவன் மனைவி இருவரும் ஒருத்தருக்கொருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். பிள்ளைகளிடம் பேசும்போது ரொம்பவும் நிதானமாக பேசுவது நல்லது. விட்டு பிடியுங்கள். பெண்களுக்கு பணவரவு சற்று தாமதப்படும். இது கோபத்தை தூண்டலாம். கோபத்தை தவிர்த்தால் நன்மைகளை பெறலாம். கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய சிறப்பான யோகம் அமைந்திருக்கிறது. முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துங்கள். கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது. சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுங்கள். சண்டை சச்சரவுகள் வரும்போது அந்த இடத்திலிருந்து விலகி சென்று விடுங்கள். கோபம் கொள்ளாதீர்கள். இல்லாவிட்டால் பல பிரச்சனைகள் வரக்கூடும். நட்சத்திரங்களுக்கான பலன்கள். விஷாகம் 4ஆம் பாதம். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு நீடிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். பிள்ளைகள் கல்வியில் சிறப்பார்கள். கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் இறுதியில் வெற்றி வாய்ப்பு நிச்சயம். அனுஷம் உடல் சோர்வு நீங்கி தெளிவு நிலை உண்டாகும். மனதில் இருந்த கவலை நீங்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு கூடும். குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சண்டை சச்சரவுகள் வரலாம். வாக்குவாதம் வேண்டாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கேட்டை தன லாபம் அதிகரிக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்த மந்தநிலை மாறி வேகம் பிடிக்கும். நீண்ட கால கவலை நீங்கும். மற்றவர்களின் விவகாரத்தில் தலையிடாமல் தவிர்ப்பது நல்லது.
தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டி சந்திக்க நேரிடலாம். சுமூகமாக பழகுங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு தேவை.